நாகர்கோவிலில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் ஆட்டோ ஓட்டுநர் குத்தி கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன், ஆட்டோ ஓட்டுநர். இவர் ஈசாந்திமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஷாஜி என்பவரிடம் பணம் கடன் வாங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கடனை மோகனிடம் ஷாஜி பலமுறை கேட்டு வந்துள்ளார். ஆனால் மோகன் பணத்தை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இந்த நிலையில் மோகன் இன்று மாலை நாகர்கோவிலை அடுத்த ஒழுகினசேரி பகுதியில் வந்தபோது அங்கு வந்த ஷாஜி அவரிடம் பணத்தை கேட்டு தகராறில் ஈடுபட்டார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஷாஜி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மோகனை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே மோகன் பரிதாபமாக சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். உடனே ஷாஜி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்ததும் அங்கு வந்த போலீசார் உயிரிழந்த மோகன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய ஷாஜியை போலீசார் தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் நாகர்கோவிலில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.